பூமியின் அழிவு இப்படித்தான் இருக்க போகுதாம். எப்போது அழிய போகுது தெரியுமா? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பூமியின் அழிவு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது எப்போது, எப்படி என்பதுதான் இன்னும் கண்டறியப்படவில்லை. உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளும் பூமியின் முடிவு பற்றியும் அதை எப்படி தவிர்க்கலாம் என்பது பற்றியும் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். ஹாலிவுட் படங்கள் டிசைனாக பூமியை அழித்துள்ளன. ஆனால் உண்மையில் பூமியின் அழிவு எப்படி இருக்கும் என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. விஞ்ஞானம் மட்டுமின்றி அனைத்து மதங்களும் ஒரு பேரழிவு பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் முடிவை கொண்டு வரும் ஒரு இறுதி நாளை பற்றிய அதன் சொந்த விளக்கத்தை கொண்டுள்ளது. மேலும் விஞ்ஞானிகள் மத நூல்களில் குறிப்பிட்டுள்ள பூமியின் அழிவை நிராகரிக்கும் அதே வேளையில் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகள் எதிர்காலத்தில் நமது கிரகத்திற்கு வரப்போகிற பேரழிவின் விதியை கணித்துள்ளன. சமீபத்திய ஆராய்ச்சியில் இங்கிலாந்தின் பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் ஒரு உருவாக்கப்படுத்தலை பயன்படுத்தி சுமார் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமி ஒரு நெருப்பு பந்தாக மாற்றப்பட்டு மனிதர்கள் உட்பட எந்த பெரிய விலங்கு இனங்களுக்கும் வாழ தகுதியற்றதாக மாறும் என்று கணித்துள்ளனர். இந்த ஆராய்ச்சியின்படி மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளால் ஏற்படும் தீவிர வெப்பநிலை பூமியில் உள்ள அனைத்து உயிர்களின் முடிவுக்கும் வழிவகுக்கும். மேலும் கடுமையான டெக்டோனிக் செயல்பாடுகள் காரணமாக தற்போது நமது பூமியில் இருக்கும் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து பாங்கியா அல்டிமா என்ற ஒரு சூப்பர் கண்டம் உருவாகும். புதிய சூப்பர் கண்டத்தின் தோற்றத்தால் பூமியின் சராசரி வெப்பநிலை 40 முதல் 50 டிகிரி செல்சியஸாக உயரும். அதே நேரத்தில் எரிமலை வெடிப்புகள் மற்றும் சூரியனின் கடுமையான வெப்பம் காரணமாக அதிகரித்த கார்பன் டை ஆக்சைடு அளவுகள் கிரகத்தின் பெரும்பகுதியை அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ தகுதியில்லாத இடமாக மாற்றும். துருவ கடலோர பகுதிகளில் ஒரு துருவ பகுதிகளை மட்டுமே வாழ ஓரளவு தகுதியுள்ள இடமாக இருக்கும் என்று பூமியின் இருண்ட எதிர்காலத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை இந்த ஆராய்ச்சி வழங்குகிறது. பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆராய்ச்சியாளரும் ஆராய்ச்சி குழுவை வழிநடத்திய டாக்டர் அலெக்சாண்டர் ஃபார்னஸ்வர்த் கூறுகையில், பாங்கியா அல்டிமா சூப்பர் கண்டம் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கும். இது கடல்களின் குளிர்ச்சியான விளைவை கடுமையாக பாதிக்கும். இது உலகளாவிய வெப்பநிலையை ஒரு பெரிய எழுச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறுகின்றனர். கூடுதலாக எரிமலை வெடிப்புகளால் வெளிப்படும் CO2 அளவு கிரீன் ஹவுஸ் விளைவை வேகமாக அதிகரிக்கும். இதனால் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும். சூரியனிலிருந்து அதிகரிக்கும் வெப்பநிலை உயர்வுக்கு மற்றொரு காரணமாக இருக்கும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. இந்த 3 மடங்கு தாக்கம் பூமியின் 92% மனிதர்கள், விலங்குகள், குறிப்பாக பாலூட்டிகள் வாழ தகுதியற்றவர்களாக மாற்றும். ஆராய்ச்சி குழு கூறுகையில், மனிதர்கள் உயிர் வாழ வேண்டுமெனில் இந்த நரக வெப்பநிலையை தாங்கிக் கொள்ள பரிணமிக்க வேண்டும் அல்லது இந்த சாத்தியமான சூழ்நிலையை எதிர்கொள்ள பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும். எதிர்கால மனிதர்கள் எரியும் மேற்பரப்பு வெப்பநிலையை தவிர்க்க நிலத்தடி நகரங்களை உருவாக்கலாம். மேலும் பாலைவன விலங்குகளைப் போல சரியான நேரத்தில் மட்டுமே வெளியில் செல்ல வேண்டும் என்று அவர் கூறுகிறார்.